வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் கோடான கோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம என்ன தலைப்பு பேச போறோம்னா, யாரை பார்த்தாலும் இஎம்ஐ சார், யாரை பார்த்தாலும் கடன் சார், எனக்கு கடனே அடைய மாட்டேங்குது, எங்க வாங்கினாலும் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன், கடன் அடையல அப்படின்னு நிறைய மக்கள் புலம்புகிறார்கள். நிறைய பேர், பணக்காரர்களும் சரி, இல்லாத ஏழை எளிய மக்களும் சரி. கும்பகோணம் அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் செண்பகராணியம்னு பேரு. அதாவது இந்த கோயில் பேரு நாதன் கோவில்னு பேரு. நந்திபுர விண்ணகரம். இந்த சாமி பேர் என்னன்னா நந்திபுர விண்ணகரம். இது பெருமாளுடைய ஸ்தலம். 108 வைணவ ஸ்தலத்துல இது ஒரு ஸ்தலம். இந்த 108 வைணவ ஸ்தலத்துல ஸ்ரீ நந்திபுர விண்ணகரம் நாதன் கோயில்னு பேரு. யார் ஒருத்தருக்கு இழந்த பதவி திருப்பி வரணும், ஒருத்தர் ஒரு பிரசிடண்டா இருக்காரு திருப்பி பிரசிடண்ட் ஆகணும், ஒருத்தர் சேர்மனா இருக்காரு ஒருத்தர் சேர்மன் ஆகணும், ஒருத்தர் முதலமைச்சரா இருக்காரு ஒருத்தர் இழந்த பதவி திருப்பி வரணும்னா இந்த கோயில போய் வழிபாடு செய்யணும். செஞ்சா இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும். ஸ்ரீ நந்திபுர விண்ணகரம். ஏன் இந்த ஊருக்கு நந்திபுர விண்ணகரம்னு பேர் வந்துச்சுன்னா, கைலையில போய் சிவபெருமான தரிசனம் பண்ணாலும் நந்தி அனுமதி கொடுக்கணும். அந்த நந்திக்கே சாப விமோசனம் பெற்று சிவபெருமானுக்கு இந்த பெருமாள் அனுகிரகம் பண்ண இடம் இந்த ஊர். அதனாலதான் நந்தி வழிபட்டு நந்திக்கு சாப விமோசனம் நீங்கிறதுனால இந்த ஊர் நந்திபுர விண்ணகரம் நாதன் கோயில்னு பேரு. இங்க உள்ள மகாலட்சுமி திருமால் தாயார பிரிஞ்சு தன்னுடைய மார்புல உரைய வைக்கிறது மிக புண்ணியமான காட்சி. இந்த கோயில நீங்க பார்க்கலாம். எல்லா கோயிலும் போய் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்கும். பெருமாளுக்கு வடவண்டை, அதாவது வடக்கு சைடோ, அதாவது இடது பக்கமோ அல்லது வடது பக்கமோ தாயாருடைய சன்னதி இருக்கும். இல்லை சில கோயில்ல பெருமாளை ஒட்டியே தாயாருடைய சன்னதி இருக்கும். தாயாரை போய் பெருமாளை ஜெயிச்சுட்டு தான் போய் பெருமாளை ஜெயிப்பீங்க. தாயாரை ஜெயிச்சுட்டு தான் பெருமாளை ஜெயிப்பீங்க. இந்த கோயில்ல நந்திபுரம் விண்ணகரம், இந்த கோயில்ல சுவாமி பேர் சீனிவாசன் ஜெகந்தன்னு பேரு. தாயாருடைய பேர் செண்பகவல்லி அப்படின்னு பேரு. திருமங்கை ஆழ்வாரால் பாசனம் செய்யப்பட்ட கோயில் இந்த கோயில். இந்த கோயில் மந்தார விமானம் பேர். இந்த விமானத்தை பார்த்தீங்கன்னா, மந்தார விமானங்கிறது அப்படியே ராக்கெட்ல அப்படியே ஏரோப்ளேன்ல போற மாதிரி இருக்கும். இந்த விமானம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல போய் தாயாருக்கு பெருமாளை நோக்கி இல்லாம, அதாவது தாயாருக்கு, பெருமாளுக்கு பக்கத்துல தாயார் சன்னதி இல்லாம தாயாரை திருமாலை பிரிஞ்சு எழுத்த மாதிரி பார்த்து கிழக்கு நோக்கி தனி சன்னதியோட பெருமாள் சன்னதி, இங்க தாயாருடைய சன்னதி இருக்கு இந்த கோயில்ல. இந்த கோயில்ல போய் நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை தீரும். 9 வெள்ளிக்கிழமை இந்த கோயில்ல போய் சாமி கும்பிடுறவங்களுக்கு, இல்லாட்டி 9 வாரம், இல்லாட்டி 9 மாதம், 9 மாதத்துல ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை இந்த கோயில்ல போய் சாமி கும்பிடுறவங்களுக்கு 3 வெள்ளிக்கிழமை நீங்க 3 மாசம் போனாவே உங்களுக்கு கடன் அடைஞ்சிடும். ஓரளவுக்கு பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உள்ள கோயில் இந்த கோயில் நந்திபுர விண்ணகரம். இந்த கோயில் நந்தி தேவருக்கே ஸ்ரீ வைகுண்டத்துல காட்சி கொடுத்து துவாரபாலகருக்கு அனுமதி எடுக்கணும். நந்தி தேவனே மோட்சம் பெற்ற இடம் இந்த இடம். அதே மாதிரி இந்த திருமாலை பிரிஞ்சு பயங்கர தவம் இருக்காங்க. அந்த தவத்தினுடைய இளமையால திருமண பிரார்த்தனைக்கு, அதாவது திருமணம் நடக்காதவங்க பிரிஞ்சு ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க உள்ள தாயார மகாலட்சுமி செண்பகவல்லியை வணங்கி தாயாருக்கு 9 விளக்குவர்த்தி செஞ்சு 9 வெள்ளிக்கிழமையில விளக்கு ஏற்றி சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு கை கொடுக்கும். ரெண்டாவது, சிபி சக்கரவர்த்திக்கு பெருமாள் காட்சி கொடுத்தாரு. சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு அந்த ஊர்ல. அந்த சிபி சக்கரவர்த்திக்கு பெருமாளுக்கு தனியாக அடைக்கலமான அந்த புறாவுக்கு எடை சமமான தராசு மேல உட்கார வச்சு காட்சி கொடுத்தாருங்கிறேன். ஸோ இந்த கோயில் மிகவும் சிற்பத்தி பெற்ற கோயில். 108 வைணவ ஸ்தலத்துல முக்கியமான கோயில். கடன் பிரச்சனை உள்ளவங்க காலையில யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கர ஓரையில எழுந்து பெருமாள் கோவிலுக்கு போறாங்களோ, ஒரு தாமரைப்பூ வாங்கிட்டு இல்லை 2 தாமரைப்பூ வாங்கிட்டு பெருமாள் கோவிலுக்கு போறீங்களோ சீக்கிரம் கடன் அடையும். பண வருமானமே இல்லை, வேலையே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் மாதம், அதாவது வாரம் 2 வெள்ளிக்கிழமை, வாரம் 4 வெள்ளிக்கிழமை தாமரைப்பூ வாங்கிட்டு நேராக பெருமாளை போய் பார்த்துட்டு ஒரு டிராப் துளசி தண்ணி குடிச்சு சாப்பிட்டுட்டு
பெருமாளை வணங்கிட்டு வந்தாவே உங்களுக்கு பண வருமானத்திலேருந்து பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்க. சார் நான் ஒரு வாரம் போனேன், 2 வாரம் போனேன், 9 வாரம் போங்க, 5 வாரம் போங்க. கண்டினியூவாக ஒரு வெள்ளிக்கிழமை போகிறத 1 மாதம் 2 மாதம் பழக்கம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டேஷனாக அந்த வேலையை நடக்கும் வரும் உங்களுக்கு. சார் நான் 1 வாரம் போயிட்டு வந்துட்டு ஒரே நாளில் நடக்கல, கடன் அடைக்கலாம் சொல்லாதீங்க, கடன்லாம் அடையாது. அதே மாதிரி இந்த நந்திபுரம் விண்ணகரங்கிற கோயில் கும்பகோணத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நாதன் கோயில்னு பேரு. யார் ஒருத்தர் இழந்த பதவி, இழந்த செல்வம், இழந்த சொத்து கூட வீடு போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, இடம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களாம் இந்த கோயிலுக்கு போகணும். இந்த கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகி கிடைக்கும். கடன்லேருந்து மீள முடியாதவங்க இந்த கோயிலுக்கு போனால் கடன்லேருந்து மீண்டு வந்துடலாம். நந்திபுரம் விண்ணகரம்னு பேரு, நாதன் கோயில்னு பேரு. இந்த கோயிலில் போய் மகாலட்சுமி தனி சன்னதி கொண்டு அதாவது பெருமாளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா கோயிலையும் பெருமாள் பக்கத்துல இல்லை பெருமாளுடைய மார்பில் இருக்கும். பெருமாளை எதிர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஊர் இந்த கோயில் தாங்கிற. ஸோ இந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த நாதன் கோயில் காலமேக புரவார்னே ஒரு பாட்டு இருக்குது இதில். அதனால இதில் நாயக்க மன்னர்கள் விசேஷம் பண்ணியிருக்காங்க, சோழ மன்னர்கள் பண்ணியிருக்காங்க, சேர மன்னர்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த கோயிலுக்கு. 2வது அந்த குண்ம நோய், யாருக்காவது கண் பிரச்சனை உள்ளவங்க, கண்ணுல நோய் ஒரு பிரச்சனை உள்ளவங்க, கண் நோய் உள்ளவங்க, சில பேர் சின்ன வயசுல கண்ணாடி போடுவாங்க, அது மாதிரி உள்ளவங்கலாம் இந்த கோயிலுக்கு போனால் சீக்கிரம் நிவர்த்தி ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த டிவைன் ஜோதிட நேயர்களுக்காக கடன் பிரச்சனைக்காக இந்த கோயில் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு கோயில் சொன்னேன், திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப ரெக்கவர் ஆயிருக்கா சார், நல்லா இருக்குன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் அந்த கோயில் நவத்திருப்பதியில திருக்கோளூர் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. இது தஞ்சை மாவட்டத்துல கும்பகோணம் பக்கத்துல இருக்கு இந்த கோயில். இது மாதிரி இழந்த பதவி, இழந்த சொத்து, ஒருத்தர் அரசியல்ல இருக்காரு, அரசியல் கட்சியில இருக்காரு, இல்ல பெரிய பொறுப்புல ஐபிஎஸ் ஆபீசர் பதவியை விட்டு இறக்கிட்டாங்க சார், வேலை போயிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இழந்த பதவி, இழந்த சொத்து, சார் என்னால எல்லாம் இருந்தும் நிறைய சொத்து இருக்கு, எல்லாம் இருந்து கடன் அடைக்க முடியல, சொத்து விற்க முடியல அப்படின்னு சொல்றவங்களாம் அந்த கோயிலுக்கு போகணும். இடம் விற்க மாட்டேங்குது, வேலை விற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களாம் இந்த கோயிலுக்கு போய் நந்திபுரம் விண்ணகர நாதன் கோயில் பெருமாளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா, செண்பகவல்லி தாயாரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கடன் அடையும், நிச்சயமா உங்களுக்கு அடுத்த கட்ட மாற்று முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டிவைன் ஜோதிட நேயர்களுக்காகவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்காகவும் இந்த கோயிலை சென்று வாழ்த்தி வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.